வணக்கம். இந்த வீடியோல ஆடியோ டேக் பத்தி பார்க்கலாம். ஆடியோ டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்மளோட வெப் பேஜ்ல நமக்கு ஏதாச்சும் ஆடியோ தேவை அப்படின்னா இந்த ஆடியோ டேக் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நம்மளோட வெப் பேஜ்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். அந்த இமேஜுக்கு கீழே நம்ம ஒரு ஆடியோ கொடுக்கலாம். அந்த இமேஜை பத்தி ஏதாச்சும் கான்வர்சேஷனோ இல்ல சாங்ஸோ இல்ல அதுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் பேசணும்னா நம்ம ஆடியோவா கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வீடியோஸ் வச்சு கூட கொடுக்கலாம். வீடியோவோட அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் எடுத்துட்டு கீழே ஆடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அங்க வீடியோ மூவ் ஆக அதை பத்தி நம்ம ஏதாச்சும் சென்டென்ஸ் சொல்லலாம். இல்ல சாங்ஸா கூட கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட வெப்பேஜ் ஓபன் ஆன உடனே பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் மாதிரியோ இல்ல டியூன் மாதிரியோ நம்ம இந்த ஆடியோ டேக் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஆடியோ டேக் HTML5 வெர்ஷன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம BG சவுண்ட்ன்ற ஒரு ஓபனிங் டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளோட வெப் பேஜ்ல வெறும் பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடிஞ்சது. இந்த ஆடியோ டேக் யூஸ் பண்ணி நம்மளோட வெப் பேஜ்ல ஆடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோ மாதிரி வச்சு அந்த வீடியோட பேக்ரவுண்ட் சவுண்ட் எடுத்துட்டு கீழே ஆடியோ மாதிரி இது பண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ்க்கு இந்த ஆடியோ டேக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆடியோ டேகோட ஓப்பனிங் டேக்ல நமக்கு என்ன ஆடியோ தேவையோ அந்த ஆடியோட சோர்ஸை ஓப்பனிங் டேக்ல நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப் பேஜ்ல அந்த ஆடியோ நமக்கு விசிபிள் ஆகும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆடியோ சாங்ஸா இருக்கலாம், கான்வர்சேஷனா இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நம்மளோட வெப் பேஜ்ல நம்ம ஆடியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆடியோ டேக் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆடியோ டேக்ல ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் இருக்கும். இதுக்கு நடுவுல நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் ஆடியோ எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஆடியோ நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ நம்மளோட வெப்பேஜ்ல விசிபிள் ஆகலன்னா அந்த வெப்பேஜ் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பதில் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஆடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் சொன்னேன்ல, இந்த சென்டென்ஸ் அந்த இடத்துல எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்க அந்த ஆடியோ இந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால நமக்கு நம்ம கொடுத்துருக்க மெசேஜ் நமக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகுது, நம்மளோட வெப்பேஜ்ல நமக்கு விசிபிள் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஆடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து ஆடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப்பேஜ்ல நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்ட் அங்க ரன் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த ஆடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் உள்ள சோர்ஸ்ன்ற ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம கொடுப்போம். இது எப்போ நம்ம கொடுப்போம்னா, நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. எல்லா ப்ரௌசர்ஸ்லயும் நம்ம கொடுக்குற அந்த ஆடியோ சப்போர்ட் ஆகுமா, அந்த ப்ரௌசர் அதை சப்போர்ட் பண்ணுமான்றது தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த சோர்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ள நம்ம என்ன ஆடியோ கொடுக்குறோமோ அந்த ஆடியோவை கொடுத்து அதை நம்மளோட வெப் ப்ரௌசர்லயோ இல்ல எந்த ஒரு வெப் ப்ரௌசர்லயோ ஓபன் பண்ணி பார்த்தாலும் அது ஓபன் ஆகும். நம்ம இந்த சோர்ஸ்ன்ற டேக்ல மேக்ஸிமம் 3 ஃபைல் ஃபார்மேட் ஆடியோ கொடுப்போம். அந்த ஆடியோவை நம்ம எந்த வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலும் அந்த வெப் ப்ரௌசர் ஃபர்ஸ்ட் என்ன ஆடியோ இருக்கோ அந்த ஆடியோட ஃபைல் ஃபார்மேட் அந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணுமான்றத அந்த ப்ரௌசர் பார்க்கும். இல்ல அந்த ஃபைல் ஃபார்மேட் அந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணாதுன்னா அடுத்தது என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ மேக்ஸிமம் சோர்ஸ்ல 3 ஃபைல் ஃபார்மேட் வீடியோ கொடுத்தோம்னா அது எந்த வெப் ப்ரௌசரை நம்ம ஓபன் பண்ணாலும் கண்டிப்பா அந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆடியோ எந்த வெப் ப்ரௌசரா இருந்தாலும் அந்த ஆடியோவை அது சப்போர்ட் பண்ணும். நிறைய ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபைல் ஃபார்மேட்ல நம்மளோட வெப் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ற வெப் ப்ரௌசர் எந்த ஃபைல் ஃபார்மேட்டை அக்செப்ட் பண்ணிக்குமோ சப்போர்ட் பண்ணிக்குமோ அதை அந்த வீடியோ மட்டும் அந்த ப்ரௌசர் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா, கண்ட்ரோல்ஸ். இது எதுக்காகனா நம்ம நார்மலா ஆடியோல ஆட்டோ பிளே
அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல நம்ம ஆடியோ ஓப்பனிங் டேக்ல கொடுத்துருக்கோம்ல நமக்கு இந்த ஆடியோ வேணும், அந்த ஆடியோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆன உடனே ரன் ஆயிட்டே இருக்கும். ஐ மீன் சவுண்ட் வந்து நமக்கு கேட்டுட்டே இருக்கும். நான் வந்து என்னோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ண உடனே அந்த சவுண்டை நானே ஆஃப் பண்ணணும், நானே ஆன் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட ஆடியோ ஓப்பனிங் டேக்ல கொடுத்தனா நம்மளோட வெப்பேஜ்ல வந்து ஒரு ஆடியோ மாதிரி கிரியேட் ஆகும். நம்ம ப்ளே பண்ணா அது ப்ளே ஆகும், நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து லூப். நம்ம ஆட்டோ ப்ளே கொடுக்கவே வேண்டாம், ஜஸ்ட் லூப் மட்டும் கொடுத்து 3 times 4 times 6 times அப்படின்னு ஆடியோட ஓப்பனிங் டேக்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த சவுண்ட் வந்து நம்ம வெப்பேஜ் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ 3 minutes அந்த ஆடியோனா நான் வந்து லூப் வந்து 2 அப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து 6 minutes வந்து என்னோட வெப்பேஜ்ல ஆகும். ஏன்னா 2 times சொல்லியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து 2 times வந்து என்னோட வெப்பேஜ்ல எனக்கு அந்த ஆடியோ வந்து ரன் ஆகும். அடுத்து சோர்ஸ். இந்த சோர்ஸ்ல தான் வந்து நம்மளோட ஆடியோ வந்து என்ன ஆடியோ கொடுக்க போறோம் அப்படின்றத பார்த்த வந்து இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல தான் கொடுப்போம். இந்த சோர்ஸ் வந்து ஆடியோட ஓப்பனிங் டேக்ல நம்ம கொடுப்போம். அடுத்து டைப். டைப்னா என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோட ஃபைல் ஃபார்மேட் இருக்குல்ல, அது இந்த டைப் தான், இது ஆடியோ தான். ஏன்னா ஆடியோ வீடியோ நிறைய இருக்குல்ல, ஸோ அதனால டைப்ன்ற இடத்துல வந்து இது ஆடியோ, இது வந்து இந்த ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கணும். அது என்னென்னா MP3, OGG, வேவ், இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அப்பதான் ப்ரௌசர் வந்து அந்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோவோட ஃபைல் ஃபார்மேட் வந்து இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இது இல்லாம வேற எந்த ஒரு ஃபைல் ஃபார்மேட் கொடுத்தாலும் அது வந்து நம்ம எந்த வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலும் அது வந்து அந்த வெப் ப்ரௌசர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. மீன்ஸ் அந்த சவுண்ட் வந்து நமக்கு அங்க ரன் ஆகாது. ஸோ இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருந்தாதான் நம்ம ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணும்போது அந்த வெப் ப்ரௌசர்ல நமக்கு அந்த சவுண்ட் வந்து ரன் ஆகும். ஃபைல் ஃபார்மேட் வந்து என்னென்ன வெப் ப்ரௌசர்ல வந்து சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இது வந்து MP3 அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அப்ப நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து MP3 ஃபைல் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கணும். வேற வந்து வேவ், OGG அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணாது. அடுத்து குரோமை பொறுத்த வரைக்கும் MP3, வேவ், OGG இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து Firefox 3.5 இதுவும் வந்து இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து Safari 4.0 இது வந்து MP3லயும் வேவ் ஃபார்மேட்ல மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், OGGல சப்போர்ட் பண்ணாது. அடுத்து Opera 10.5 இந்த ப்ரௌசர் வந்து 3 ஃபைல் ஃபார்மேட்லயும் சப்போர்ட் பண்ணும். இந்த ப்ரௌசர்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட் ஆடியோ வந்து நம்மளோட ப்ரௌசர்ல யூஸ் பண்ணோன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் இதெல்லாம் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து இருக்கும். ஸோ நம்ம குரோம் யூஸ் பண்றது மூலமா நம்ம எந்த ஃபைல் ஃபார்மேட்ல வேணாலும் நம்மளோட ஆடியோவை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணா. இன்னும் அது வந்து நம்ம லேப்டாப், மொபைல் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இருக்கும். அது இல்லாம இதுல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9.0, குரோம் 4.0, Firefox 3.5 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ குரோம் வந்து 4.0னா இது வந்து 4.0 வெர்ஷன். அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. 6, 7 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இதுல வந்து குரோம் மட்டும் இல்ல, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், Firefox இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9th வெர்ஷன்ல வந்து MP3 ஃபைல் ஃபார்மேட் மட்டும் சப்போர்ட் பண்ணோம், மீதி வேவ், OGG வந்து ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. குரோம் பொறுத்த வரைக்கும் 3 ஃபைல் ஃபார்மேட்ல சப்போர்ட் பண்ணும். ஆனா 4.0 வெர்ஷன்
4.1 4.2 இந்த மாதிரி எல்லா வெர்ஷன்லயும் வந்து சப்போர்ட் பண்ணும். 4ல இருக்கக்கூடிய எல்லா வெர்ஷனும் சப்போர்ட் பண்ணும்ன்ற அர்த்தம். Firefox, Safari, Opera இது எல்லாமே அப்படிதான். 3.5 அப்படின்னா இந்த வெர்ஷன்ல இது சப்போர்ட் பண்ணும். Safariனா 4.0 இருக்க வெர்ஷன்ல சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபைல் ஃபார்மேட் ஆடியோஸ் எல்லாமே வந்து இந்த வெர்ஷன்ல வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ரௌசர் வந்து இப்போ நம்ம Chrome யூஸ் பண்றதா இருந்தாலும் அந்த ப்ரௌசர் வந்து இந்த வெர்ஷன்ல இருந்தா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம ஆடியோ டேக் கொடுக்கறதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம ஆடியோ டேக்ல கொடுக்கக்கூடிய சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்கேஸ் நம்மளோட வெப்பேஜ்ல சப்போர்ட் ஆகல, நம்ம எல்லாமே கரெக்டா கொடுத்துருப்போம், நம்ம வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம கொடுத்து நம்மளோட ஆடியோ வந்து நம்மளோட வெப்பேஜ்ல சப்போர்ட் ஆகலைன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குன்னா அது இந்த ரீசனா இருக்கலாம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க Chrome 4 வெர்ஷன்ல வந்து இந்த 3 ஃபைல் ஃபார்மேட் ஆடியோவும் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் வந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ரேர் ஏதாச்சும் ஒரு ஆட்ரிபியூட் அப்படி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இதுவா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ப்ரௌசர் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரா இருந்துச்சுன்னா அல்ல இந்த வெர்ஷன்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம ஆடியோ டேக் நம்மளோட வெப்பேஜ்ல கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நம்ம ஆடியோ டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அது சோர்ஸ்ன்ற டேக் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அதுல டைப் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆடியோ டேக இப்போ இதை ப்ராக்டிக்கலா நோட்பேட்ல டைப் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர்ல அதோட அவுட்புட் வருதா அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.